நமது மரபு மார்க்கத்தில் சாமிக்கு முடி இருக்குவது சரியா தவறா? வணக்கம். ஆதிகுல தெய்வம். முடி அறக்குதல் முடி அறக்குதல்ங்கிறது இப்போ நிறைய பேர் அதை ஒரு பெரிய பக்தியா எடுத்துட்டு வர்றாங்க. முடி இறக்குனா சாமிக்கு முடி இறக்குனா சாமி காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக அப்படி அது ஒரு மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்லுவோம். முடி இறக்குனா சாமி காப்பாற்றும், சாமி கேட்கல முடி கேட்டுச்சா அப்படின்னெல்லாம் பார்த்தாக்க, இப்போ நீ முடி முளைக்கிறதுனால முடியை கொடுக்குற, இப்போ நீ கையை கொடுக்க முடியுமா, காலை கொடுக்க முடியுமா, காதை கொடுக்க முடியுமா? ஏன்னா அது முளைக்காது. முடி முளைக்குன்றதால நீ தைரியமாக முடியை கொடுக்குற அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே முடி சாமி கேட்கல, அது அந்த முடி இறக்குதல், மொட்டை அடிக்கிறதுங்கிறது இதெல்லாம் மூட நம்பிக்கையாக நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை அது மூட நம்பிக்கையானா, உண்மை அல்வானா இல்லை. உண்மையிலேயே உள்ள சம்பவம் என்னன்னா, தமிழர்கள் அறிவு சார்ந்த சமூகம். பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே பெரிய பகுத்தறிவாதிகளா இருந்தவங்க, அறம் சார்ந்து வாழ்ந்தவங்க, நாகரிகம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவங்க. அவங்க கலாச்சாரத்துல முடி இறக்குறதுல ஒண்ணு இருக்குன்னா, இப்ப இருக்கிற இந்த முடி இறக்குற ஒரு கலாச்சாரம் அப்ப இருந்திருக்காது. அதை முதல்ல நம்ம நம்பணும். முடி இறக்குதல்ங்கிறது அது நம்மளோட தமிழர் மரபுல உள்ள மிகப்பெரிய ஒரு ரகசிய ஒரு பரிமாற்றம். அதை நான் சொல்றேன். ஆனா இப்ப என்னவாச்சுன்னா, இந்த பத்தி மார்க்கங்கிற பேர்ல முடி இறக்குங்க, சாமிக்கு முடி வேண்டி விடுங்க, மொட்டை அடிங்க அப்படின்னு சொல்லி சாமி காப்பாற்றும், சாமிக்கு வேண்டுதல் வைங்க சொல்லி நம்மளை மடம் மாற்றி விட்டு. ஏன்னா எல்லாமும் நம்மளோட வாழ்வியல் சார்ந்தது. அந்த வாழ்வியலை ஆட்டையை போட்டு புராண கதைகளை உருவாக்கி நம்மளுடைய வழிபாட்டை திசை திருப்பி விடுறது தான் இங்க நடந்துகிட்டு இருக்கிற பக்தி மார்க்கத்தோட நிலைப்பாடா இருக்குது. அதனால நம்ம உண்மை தன்மையை உணர வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். உண்மையிலேயே என்னதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போனாங்க, நம்ம இப்ப என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சரியா செய்யறோமா, அதுல கரெக்டா கடைப்பிடிக்கிறோமா? அப்படியெல்லாம் கடைப்பிடிச்சா நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இருக்குமே. ஏன் பிரச்சனைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது? குடும்ப ஒற்றுமைகள் எப்போ இந்த மாதிரி உடஞ்சுக்கிட்டே இருக்குது? ஏன் ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது? நோய் கடன்ங்கிற பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டே இருக்கிறோம், நிம்மதியை இழந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப எங்கேயோ தப்பு நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம உணரணும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த முடின்றது, நம்ம இன்னைக்கு போய் ஒரு லேப்ல ஒருத்தருடைய முடியை எடுத்துட்டு போய் வச்சு செக் பண்ணும்போது அவருடைய டிஎன்ஏ என்ன, மரபு என்ன, உண்மையிலேயே இவர் இந்த ரத்தம் சார்ந்தவர் தானா, இந்த மரபு சார்ந்தவரான ஒரு முடியை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்கிறது அறிவியல். அது எந்த அளவுக்கு 100% உண்மையோ அதுதான் நம்மளுடைய வழிபாட்டுல நம்ம முன்னோர்கள் முடி இறக்குதல்ங்கிறத வச்சிருந்தாங்க. இப்ப முடி எப்படி இறக்குவாங்க, எதுக்கு இறக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மரபுக்கு மரியாதை செலுத்துவாங்க, மரபை சக்தி ஊட்டிக்குவாங்க, மரபு கூட பின்னி பிணைஞ்சு வாழ்வியலை பிடிச்சுக்குவாங்க. அப்படி நடக்கிற ஒரு ரகசிய பரிமாற்றம் தான் அந்த முடி இறக்குறது அப்படிங்கிறது. எல்லாருக்கும் பொத்தாம் பொதுவா போய் சாமின்னு சொல்லி முடி இறக்க மாட்டாங்க தமிழர்கள். எந்த சாமியை நம்பி முடி இறக்குற பழக்கம் தமிழர்களுக்கு கிடையாது. அவங்களுடைய முன்னோர்களுக்கு, அதாவது அவங்களுடைய மரபு மார்க்கம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு குலதெய்வத்துக்கு அந்த முடியை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போதே, பிறக்கிறதுக்கு முன்பே தாயோட வயிற்றுலயே முடி வளர ஆரம்பிச்சோம். அது மரபு சார்ந்தது, டிஎன்ஏ சார்ந்தது, ஜீன் சார்ந்தது. அந்த முடிக்கு பேரு தலைச்ச முடின்னு பேரு. அந்த முடி தலைச்ச முடிங்கிற பட்சத்துல அதை எடுக்கணும், தலையில இருந்து எடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி செலுத்தணும், அதுக்கு என்ன மரியாதை செலுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த தலைச்ச முடிய தன்னுடைய குலதெய்வத்துக்கு கொண்டு எடுப்பாங்க. இன்னமும் நம்ம சினிமாக்கள்லாம் பார்ப்போம், குலதெய்வம் கோயில்ல போய் முடி இறக்கி மொட்டை அடிச்சு காது குத்துறதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனே, ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அந்த மரபுக்கு திருப்பி செலுத்துற மரியாதை முடி இறக்குறதுங்கிறது. அது குலதெய்வத்துக்கு கொண்ட கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த தலைச்ச முடிங்கிறது. அந்த துரோகத்தை நம்ம இப்ப உள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குலதெய்வத்தை கொண்டு சேர்க்கறது இல்லை, அந்த முடிய அந்த மரபை வளர்க்கறது இல்லை, அந்த மரபுக்கு எனக்கு மரியாதை செலுத்துறது இல்லை, கொண்ட ஏதோ ஒரு சாமிக்கு செலுத்துறது. நான் அங்க வேண்டுனா இங்க வேண்டுனா எதையாவது ஒண்ணு போட்டு இழுத்துக்கிட்டு வந்துடுறது. அப்ப மரபுக்கு எதிரான சிக்கலை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நமக்கு எதிராக நமக்கு எதிரே நம்மளே வினையை தேடிக்கிறது. மரபோட தானே நம்ம சேர்ந்து வாழணும். வயிற்றுலயே முளைக்குது ஒரு முடின்னா, அது தலைச்ச முடின்னா, அது அந்த மரபு சார்ந்த தெய்வத்துக்கு தானே கொடுக்கணும். கண்ட தெய்வத்துக்கு கொடுத்துவிட்டு அப்புறம் குத்துதே குறையுதே, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் நம்மளே தேடிக்கிறது. எந்த ஒரு சாமியும் இந்த முடியெல்லாம் கொடு, நான் உன்னை காப்பாத்துறேன்னு கேட்கறது இல்லை. நம்மளே நம்ம மரபுக்கு செலுத்துறது தான் முடி காணிக்க. அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு அவங்கவுங்க செய்கிற ஒரு சிறப்பு.
உன்னால எனக்கு நான் ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தைய பெற்று எடுத்திருக்கிறேன், உன்னோட மரபு இங்க நீடிச்சு நிலைச்சு 1000 காலத்துக்கு வாழணும், அதுக்காக இந்த இந்த உன்னுடைய முடிய காணிக்கையா உனக்கு செலுத்துறேன், தலைச்ச முடிய உனக்கு காணிக்கையா செலுத்துறேன் அப்படி சொல்லி அந்த மரபை திருப்ப தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு துணையா சப்போர்ட்டா ஒரு வழிகாட்டியா அப்படி எடுத்துட்டு வர்றதுதான் முடி காணிக்கை செலுத்துறது குலதெய்வத்துக்கு. அதை விட்டு இப்ப எல்லாரும் முடி இறக்குனா சாமி காப்பாத்துன்னு சொல்லி கண்ட இடத்துக்கு போறது, பெரிய பெரிய பணக்கார கோயிலுக்குள்ள கொண்ட முடி இறக்குறது. அப்ப அது அந்த மரபு பொருந்துமா, அந்த டிஎன்ஏ பொருந்துமானா இங்க பொருந்தவே பொருந்தாது, வினைச்செயலா மாறும். ஏன்னா முடியை வச்சு டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியும். அப்ப டிஎன்ஏக்கு எதிரான வேலையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற சொந்த அறிவு கூட இல்லாம தன் குடும்பத்துக்கு வேணா வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.